السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال نبينا وسيدنا وشفيعنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا سيدنا محمد صلى الله عليه وسلم: الكريم إذا وعد وفى. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சிய பாதையாக எடுத்துக்கொண்ட சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கின்ற, வருகை தர இருக்கின்ற அனைவர்களின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாத நிலைமையில் நிரப்பமாக நிலவட்டுமாக. வாழக்கூடிய காலங்களெல்லாம் நோய் நொடியற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கும் வல்ல ரஹ்மானை நின்று வணங்குவதற்குமான உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் நம் வாழ்நாள் முழுவதும் தந்தருள் புரிவானாக. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்படியாக இன்று 8வது வாரத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். கத் அஃப்லஹல் முஃமினூன், வெற்றி பெற்ற மூமின்கள் யார் என்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து பல அடையாளங்களை சொல்லிக்கொண்டே வருகின்றான். அதிலே முதல் வாரத்தில் முஃமின்கள் என்றால் யார் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். 2வது வாரத்தில் முஃமின்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் என்பதற்கு 2வது அடையாளமாக அல்லாஹ் சொன்னான்: வல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அந்த வெற்றி பெறக்கூடிய மூமின்கள் தங்களுடைய தொழுகையில் மிக பேணுதலாக, பயபக்தி உடையவர்களாக, இறைவனுக்காக மட்டுமே தன்னுடைய தொழுகையை ஆக்கிக் கொள்வார்கள் என்று முதல் அடையாளத்தை அல்லாஹ் சொன்னான். 2வது வாரத்தில் நாம் ஒன்றை சொல்லியிருந்தோம்: வல்லதீன ஹும் அனில் லக்வி முக்ரிதூன். அவர்கள் தேவையற்ற காரியங்களை விட்டும் தங்களுடைய நாக்கையும் தங்களுடைய செயல்பாடுகளையும் தவிர்த்துக் கொள்வார்கள். 3வது வாரமாக நாம் சொல்லியிருந்தோம்: வல்லதீன ஹும் லி ஸகாத்திஹிம் ஃபாஇலூன். அவர்கள் தங்களுடைய ஜகாத் பொருட்களை சரியாக கொடுப்பார்கள். அந்த மூமின்கள் வெற்றி பெறுவார்கள். அடுத்து நாம் சென்ற வாரத்திலே சொல்லியிருந்தோம்: வல்லதீன ஹும் லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன். தங்களுடைய மர்ம உறுப்புகளை, தங்களுடைய கற்பை, தங்களுடைய கன்னித்தன்மையை பேணி பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்களும் பெண்களும் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று தொடர்ந்து அது சம்பந்தமாகவே ஏறத்தாழ இன்று 8வது வாரத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த 8வது வாரத்தில் நாம் எதை பார்க்க போகின்றோம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இன்னைக்கு என்ன உலக நடைமுறை அப்படின்னா, வாய் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி எதை வேணாலும் நான் இப்படி செஞ்சிருவேன், அதை நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணி கொடுத்துட்றேன், கண்டிப்பா இப்படி செஞ்சிடலாம், வாய் இருக்குன்ட்டு என்ன வேணா பேசுறோம். அது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? நரம்பு இல்லாத நாக்கு நாளையும் பேசும் சொல்லுவாங்களா இல்லையா? நரம்பில்லாத நாக்கு நாளையும் பேசும். எதனாலும் சரி சரி நான் பார்த்துக்கிறேன், என்னால முடியும், நான் செஞ்சிருவேன், வச்சிருவேன், அப்படி இப்படின்ட்டு. இன்னும் சொல்ல போனா வாயிலேயே வடை சுடுறதுன்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம சொல்றோம். அந்த விஷயத்தை குறித்தும் சில பேரிடத்துல இருந்து சில பொருட்களை அமானிதமா நம்ம வாங்கி வச்சிருப்போம். நம்மள்ட்ட யாராவது கொடுத்துருப்பாங்க, பொருள்னு இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்தை கூட சொல்லி வச்சிருக்கலாம். நம்மளுடைய ரொம்ப நெருங்கின குடும்ப விஷயங்கள்லாம் பேசிட்டு இது ஓட்ட மட்டும்தான் சொல்றேன், யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னா அது அமானிதம். ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு இதை வச்சுக்கோ, அடுத்த மாசம் நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னா அதுவும் ஒரு அமானிதம் தான். இப்படி யாராவது நம்மள்ட்ட எதையாவது கொடுத்து வச்சிருந்தா அது அமானிதம். இந்த 2 விஷயத்தை பத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அந்த 2 விஷயத்தை யாரு சரியா கடைபிடிக்கின்றார்களோ அந்த மூமீன்கள் வெற்றி பெறுவார்கள். வாக்குறுதி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாரத்திலே சொல்லி காமிக்கின்றான். வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். வெற்றி பெறக்கூடிய அந்த மூமின்கள் யார் தெரியுமா? தங்களுடைய அமானித பொருட்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். தங்களிடத்தில் யாராவது எதையாவது கொடுத்து வைத்திருந்தால் அந்த அமானித பொருட்களை சரியாக பேணி பாதுகாத்து கொடுத்தவரிடத்திலே மீண்டும் சரியான முறையில் கொடுக்கக்கூடியவராக இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான். கணித்திற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு உடம்பை அமானிதமாக தந்திருக்கின்றான். இந்த வாழ்க்கையை அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கின்றான். இந்த உலகத்திலே நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அல்லாஹ் அமானிதமாக தந்திருக்கிறான். அல்லாஹ் எப்படி செய்யணும்னு சொன்னானோ, எப்படி வாழணும்னு சொன்னானோ, எப்படி சாப்பிடணும்னு சொன்னானோ, எப்படி குளிக்கணும்னு சொன்னானோ, எப்படி குடிக்கணும்னு சொன்னானோ, எப்படி நடக்கணும்னு சொன்னானோ, எப்படி உறங்கணும்னு சொன்னானோ, எப்படி எழுந்திருக்கணும்னு சொன்னானோ, எப்படி எல்லாம் எதையெல்லாம் எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் அப்படி எப்படி சொன்னானோ அதையெல்லாம் அப்படி எப்படி செய்வது நம்மளுடைய அமானிதம். நீங்க நம்மள்ட்ட அந்த அமானிதம் இல்லை. மொத்தம் இந்த உலக வாழ்க்கை 65 வயது அல்லது ஒரு 70 வயது அல்லாஹ் அமானிதமா கொடுத்திருக்கிறான். இந்த 70 வயதுகள்ல ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் அமானிதம். என்னன்னு அல்லாஹ் கொடுத்திருக்கா? 70 ஆண்டு வச்சுக்கப்பா, நான் சொன்ன வழியில பூரா நடந்துக்க, எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துக்க, இதுதான் அமானிதம். இப்ப இந்த அமானிதத்தை நம்ம சரியாக செஞ்சா மட்டும்தான் நாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய வெற்றி பெற்ற மூமின்களாக நம்மால் மாற முடியும். எப்பொழுது அல்லாஹ்வுடைய அமானிதங்களை நாம் சரியாக செய்யவில்லையோ அப்பொழுதே நாம் வெற்றி பெற்ற மூமின்களாக ஒரு காலமும் மாறவே முடியாது. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் எத்தனையோ விஷயங்களை கேட்டு தெரிந்தார்கள். அப்படி ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கின்றார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு எவ்வளவோ சொத்தை கொடுக்கணும்னு நினைச்சா, உங்களுக்கு உஹது மலையே அல்லாஹ் தங்கமாக்கி கொடுக்கணும்னு நினைச்சா, உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி ஓடக்கூடிய ஓடையெல்லாம் தங்கமா ஓட வைக்கட்டுமான்னு அல்லாஹ் கேட்டானே, ஏன் நாயகமே, எதற்காக இதையெல்லாம் நீங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்கள் என்று கேட்கின்றார்கள். கணித்திற்குரியவர்களே, இமாம்கள் சொல்லி காமிக்கின்றார்கள், இதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமானிதமாக கொடுத்திருக்கின்றான். அதையெல்லாம் நான் வச்சுக்கிட்டு இருக்கும் போது, அதையெல்லாம் நாம் வைத்துக் கொண்டிருக்கும் போது, எனக்கு ரூஹ் பிரிக்கப்பட்டால், என் உயிர் பிரிக்கப்பட்டால் அந்த பணத்திற்கான கணக்கை நான் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்க வேண்டும். பெருமானாருடைய வாழ்க்கையினுடைய தூய்மையை பாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது தளர்ந்து விட்டது. அல்லாஹ் நம்மள்ட்ட கொடுத்திருக்கிற பணமும் ஒரு அமானிதம் தான். சரியான வழியில செலவு செய்யுங்க அல்லாஹ் கொடுத்திருக்கா. இறைவனுக்காக செலவு செய்கிற அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, படிப்புக்காக, ஆடைக்காக, உணவுக்காக செலவு செய்கிற அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது அல்லாத அநாகரிகமான காரியங்கள்ல, ஹராமான கடைகள்ல, ஹராமான விளையாட்டுகள்ல உங்களுடைய பணத்தை நீங்க வீணடிக்க கூடாது. அமானிதம். நான் உழைச்சேன், நான் வேலை பார்த்தேன், நான் வேர்வை சிந்தினேன், ஏன் பணம் நான் எப்படினாலும் போவேன்ட்டு போக முடியாது. எத்தனை இடங்கள்ல வேலை பார்த்து நீங்க சம்பளம் வாங்க முடியாம எத்தனை பேர் இருக்கிறாங்க. வெளிநாடுகள் இருக்கிறவங்களுக்கு தெரியும். வேலை பார்த்துட்டு திடீர்னு கபில் சம்பளம் தரலன்னா அது அவ்வளவுதான். ஒரு மாசம் வேலை பார்த்த ஏன் எனக்கு தரலன்னு போய் சண்டை போட முடியாது. எனவே வேலை பார்த்துட்டா மட்டும், உழைச்சிட்டா மட்டும், மூட்டை தூக்கிட்டா மட்டும் பணம் வந்துருமான்னு கேட்டா வராது. அல்லாஹ் கொடுக்கணும், நாடி அல்லாஹ் கையில கொண்டு வந்து கொடுத்தாதான் உங்களுக்கு அன்னைக்கு சம்பளம், அன்னைக்கான பணம்.
அப்ப அந்த பணத்தை அல்லாஹ் அமானிதமா கொடுத்திருக்கிறான். பெருமானார் எந்த அளவுக்கு அமானிதத்தை பேணி பாதுகாத்தாக்க ஒரே ஒரு வரலாறு சொல்றேன் பாருங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வயது தளர்ந்து விட்டது, உடல்நிலை ரொம்ப முடியாம போயிருச்சு. மருத்துவம் பார்க்கறதுக்கு ஆயிஷா நாயகி கிட்ட வழி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தூக்கம் வராமல் அங்கும் இங்குமாக உருள்கின்றார்கள், பிறழுகின்றார்கள். தூக்கம் வராமல் அல்லாஹ்வின் தூதர் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அருகாமையில் இருந்த அன்னை ஆயிஷாவை அழைத்தார்கள் அல்லாஹ்வின் தூதர். அம்மா ஆயிஷா இங்கே வாம்மா, அம்மா ஆயிஷா இங்கே வாமா. பதறி போன ஆயிஷா நாயகி அல்லாஹ்வின் தூதரின் அருகாமையில் வந்தார்கள். வந்தவுடன் நாயகம் அவர்கள் கேட்டார்கள், அம்மா ஆயிஷா, அம்மா ஆயிஷா, நம்மிடத்திலே ஏதாவது பணம் இருக்கிறதா? ஏதாவது காசு வச்சிருக்கிறீங்களா? ஏதாவது செலவுக்கு வேணும்னு எடுத்து வச்சிருக்கிறீங்களா? ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறையே அன்னைக்கு சம்பாதிக்கணும், அன்னைக்கு செலவு பண்ணணும், மறுநாள் அடுத்து சம்பாதிக்கணும். இது ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பிரத்யேகமான ஒரு பண்பு. அதனால நம்மளும் அன்னன்னைக்கே சம்பாதிச்சு அன்னன்னைக்கே செலவழிக்கணும்னு இல்லை, அது ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் கொடுத்தது, அது வேற. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, ஆமா யா ரசூலல்லாஹ். ஆயிஷா நாயகி சொன்னாங்க, ஆமா யா ரசூலல்லாஹ், நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறீங்க, உங்களுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு தேன் ரொம்ப பிடிக்கும் நாயகமே, உங்களுக்கு தேன் வாங்கிறதுக்கும் சில ரொட்டிகளை சுடுவதற்கும் நான் சில திருகங்களை வச்சிருக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த அமானிதமான திருகம் தான் எனக்கு தூக்கத்தை வரவிடாம தடுத்துருச்சு, உடனே அதை யாருக்காவது தர்மம் செஞ்சிருங்க. ஆயிஷா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இறைவனுடைய நடுப்பகுதியில் நம்ம இப்ப இருக்கிறோம், இறைவனுடைய நடுப்பகுதியில் இப்ப நம்ம இருக்கிறோம், இறைவனுடைய சாமத்துல நம்ம இப்ப இருக்கிறோம் நாயகமே, மணி 12 ஆயிருச்சு நாயகமே, இப்ப நான் யாருக்கு போய் தர்மம் செய்வேன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது எனக்கான பணம் அல்ல, நிச்சயமாக அதற்கு தேவையுடையவர்கள் கண்டிப்பாக வெளியே இருப்பாங்க, போய் பாருங்க ரசூலுல்லாஹ். ஆயிஷா கொண்டு வராங்க, யாசிக்கக்கூடிய ஒருவர் தெரு முச்சந்தியில் இருந்து பெருமானாருடைய வீட்டை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கின்றால், உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று ஆயிஷா அதை தர்மம் செய்துவிட்டு அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், காலையில கூட நான் தர்மம் செஞ்சிருப்பேனே, ஏன் நைட்டே கொடுக்கணும்னு ஏன் சொன்னீங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன பணம் வந்து வீட்டில் இருக்குன்னு சொன்னா சும்மா நினைச்சீங்களா? அது அமானிதம், அது வீட்டில் இருக்கும் போதே நான் மௌத்தா போயிட்டேன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மௌத்தா போயிட்டேன்னு சொன்னா இந்த பணத்தை ஏன் வச்சிட்டு வந்தீங்க முஹம்மதே? அந்த பணம் எப்படி செலவாக போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு அமானிதமா கொடுத்தேன், அது நீங்க தானே ஒழுங்கா செஞ்சிருக்கணும்னு அல்லாஹ் என்ற கேட்டுருவா. அந்த கேள்வியில் இருந்து தப்பிப்பதற்கு தான் இந்த சாபத்திலேயே நான் அதை செலவு செய்ய சொன்னேன், தர்மம் கொடுக்க சொன்னேன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம பணமும் ஒரு அமானிதம், நம்ம பிள்ளைங்க ஒரு அமானிதம், இந்த உலக வாழ்க்கையே அல்லாஹ் நமக்கு ஒரு அமானிதமா கொடுத்திருக்கிறா. அவன் செய்ய சொன்ன வழிமுறைகள் அதை நம்ம செய்யும் போதுதான் வெற்றி பெற்ற ஒரு முஸ்லிமாக மூமினாக நம்ம மாற முடியுமே தவிர, இறைவன் சொன்ன வழிமுறைகளுக்கு மாற்றங்களை உண்டாக்கும் போது நமது இம்மையும் மறுமையும் நாசத்திற்குரியதாக மாறிவிடுகிறது. இது அப்படிதான் நடக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வம் 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 ஓடக்கூடியவங்க நல்லா விளங்கிக்குங்க. துட்டு எப்போ அதிகமாக கிடைக்கும், பணத்தில் எப்போ பரக்கத்து ஏற்படும்? ராப்பகலா உழைச்சாவா, ரொம்ப வேலை பார்த்தாவா? 500 ரூபா வேலை பார்க்குற இடத்துல 1000 ரூபாய்க்கு வேலை பார்த்தா துட்டு கிடைக்குமா? அல்லது 1000 ரூபா வேலை பார்க்குற இடத்துல 2000 ரூபாய்க்கு வேலை பார்த்து 100 ரூபா வட்டிக்காரன்ட்ட கொடுத்தா நமக்கு துட்டு பறக்கத்து வந்துருமா? வரவே வராது. எப்போ உங்க தர்மம் அதிகரிக்கும், எப்பொழுது உங்களுடைய செல்வம் அதிகரிக்கும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான், யம்ஹகுல்லாஹுர் ரிபா, வட்டியின் மூலமாக உங்களுடைய செல்வத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நீ நினைக்கிற லோன் போட்டு நான் டிவி எடுத்துட்டேன், நீ நினைக்கிற லோன் போட்டு ஒரு பிளாட்டை கட்டிட்டேன், நீ நினைக்கிற லோன் போட்டு ஒரு மனையை வாங்கிட்டேன், லோனை போட்டு வீட்டை கட்டிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், ஏதோ நான் வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இருக்கிறேன் நீங்க நினைக்கலாம். ஆனா அல்லாஹ் சொல்றா, யம்ஹகுல்லாஹுர் ரிபா, நிச்சயமா வட்டியின் மூலமாக வரக்கூடிய பணத்தை நான் அழித்தே தீருவேன். வயுர்பிஸ் ஸதகாத்,
நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்தின் மூலமாகத்தான் உங்களுடைய பொருளாதாரத்தை நான் உயர்த்தி கொண்டே இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்றானே. இன்னைக்கு நம்ம எவ்வளவு வீண் செலவுகள்ல அல்லாஹ் அமானிதமா கொடுத்த பொருட்களை நம்ம செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல கண்ணியத்திற்குரியவர்களே, யார் ஒருவர் கடன் வாங்குகின்றாரோ அந்த கடன் அவருக்கு அமானிதம். கடன் வாங்குற விஷயத்தை இன்னைக்கு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. கடன் வாங்கும் பொழுது எந்த அளவிற்கு தேன் அமிர்தமா பேசி வாங்குறோம். எப்படியெல்லாம் பேசுவோம். நீங்க எனக்கு அப்படி உதவி பண்ணியிருக்கீங்க, இப்படி உதவி பண்ணியிருக்கீங்க, உங்களை நான் மறக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில. நீங்க இல்லைன்னா இன்னைக்கு என் வீட்டில் இந்த பொம்மரை கரையேறி இருக்காது, அது நடந்திருக்காது, இது நடந்திருக்காது, அப்படி இப்படின்னு பேசுவோம். கொடுத்த கடனை கேட்க வந்தா முக்களை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள ஓடிடுவோம், இல்லை வெளியே ஓடிடுவோம். அதே 2-3 வாட்டி தொடர்ந்து தொந்தரவு கொடுத்தா இவன்கிட்ட வாங்கினா கொடுக்கணும்னு சட்டமா இருக்கு, ஏன்னா ஊரை விட்டு ஓடியா போறோம். வீட்டில் மனைவி சொல்லுவாங்க, ஏங்க இன்னைக்கு அவர் வந்தாருன்னா சத்தம் போடுவாருங்க, கொஞ்சமா ரூபா கொடுத்துட்டு போங்க, ஒரு 500-1000 கொடுத்தாதான் அவர் வாய் அடைக்க முடியும். கணவர் சொல்லுவாங்க, தலை எடுத்துருவானா, தலை எடுத்துருவானா, வாங்கியிருக்க கொடுக்கத்தானே போகுதுன்னு நம்ம பேசுறோமே. கடன் இருக்கு, இந்த கடன் மிகப்பெரிய ஒரு அமானிதம். கடன் வாங்காதீங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட அதிகமாக கேட்ட துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ நஊது பிக மின் அஜ்ஸி வல் கஸல் வ நஊது பிக மின் ஜுப்னி வல் புகுல் வ நஊது பிக மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால். யா அல்லாஹ், கடத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய நெருக்கடி, கடன்காரங்க வந்து என்ன சூழ்ந்து நிக்கிறத விட்டு என்ன பாதுகாத்துரு, கடன் வாங்காத ஒரு வாழ்க்கையை தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. எடுத்ததுக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் அவசியமானதுக்கு அனாவசியமானதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க கடன் வாங்கிட்டே இருக்கிறோம். கடன் என்பது மிகப்பெரிய அமானிதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முனாஃபிக்க கூட தொலை வச்சிருக்காங்க. ஒரு நயவஞ்சகன் இறந்துட்டான்னு வச்சுக்க, நயவஞ்சகன் யார் தெரியுதா? யாரு? இஸ்லாத்துல இருந்துகிட்டே இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுறவங்க. நயவஞ்சகன் யாருங்க? இஸ்லாத்துல இருந்துகிட்டே இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க நயவஞ்சகர்கள். நயவஞ்சகன் இறந்து விட்டால் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வச்சிருக்கிறாங்க. தொலை வைக்க போகும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வாட்டி ரசூலுல்லாஹ் பின்னாடி பிடிச்சு இழுத்தாங்க. இழுத்த இழுப்புல ரசூலுல்லாஹ்வுடைய ஜிப்பா கிழிஞ்சிருச்சு. இழுத்த இழுப்புல என்ன செஞ்சிருச்சு? ரசூலுல்லாஹ் ஜிப்பா கிழிஞ்சிருச்சு. யார் ரசூலுல்லாஹ், நயவஞ்சகனுக்கு போய் நீங்க தொலை வைக்கிறீங்களே, எப்படி இது சாத்தியமாகும்? அவன் நமக்கு எதிராக செயல்பட்டவன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அவனுக்கு துஆ செஞ்சுட்டு அல்லாஹ் அவன் பாவத்தை மன்னிச்சு சொர்க்கம் போயிடுவான், போட்டுங்க. ஆனா கடன்கார மையத்து விழும்போது 1 லட்சம் ரூபாய் கடனோட ஒருத்தர் மௌத்தா போயிட்டார்னா அவருடைய கடன் அடைக்கப்பட்டதற்கு பிறகு அல்லது அவருடைய கடனுக்கு உரிமையாக ஒரு ஆள் பொறுப்பெடுத்ததுக்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு தொழ வைத்துள்ளார்கள் என்பதாக வரலாறு நமக்கு சொல்கிறது. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக கடன் வாங்குவது பெரிதல்ல, வாங்கிய கடன் மிகப்பெரிய அமானிதம். அது ஒழுங்கான முறையில் நம்ம செலுத்தணும். அதே நேரத்தில் கடன் தந்தவர்கள்ட்ட ஆபாசமான பேச்சுக்களை ஈடுபடுவது, அவசியமற்ற சண்டைகளில் ஈடுபடுவது அல்லாஹ்வின் கோப பார்வையை உங்கள் மீது உண்டாக்கி கொண்டே இருக்கும். பெரிய அமானிதம் கடன். நீ கடன் விஷயத்துல, கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலதான் இன்னைக்கு சொந்த பந்தமே விலகி போயிருது. 10,000 ரூபாய் கொடுக்கல் வாங்கல்ல பிரிஞ்சு போன அக்கா தங்கச்சி எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர் இருக்காங்க? அமானிதங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, நாளைய ஒரு நாள் வரும், அந்த நாளிலே மக்கள் எல்லாம் மண்டு மாளிகைகளை வைத்திருப்பார்கள், பெரிய பெரிய சொந்த வீடு கட்டிடுவாங்க, ஆனா ஒரு ஜான் இடத்துக்கிட்ட அடிச்சுக்கிட்டு சாவாங்க. நடக்கா இல்லையா? எவ்வளவு தான் இருந்தாலும் நம்ம அக்காவுக்கு தானே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இவரை விட்டு கொடுக்க மாட்டாரு. நம்ம தம்பிட்ட தானே வாங்கியிருக்கோம் திருப்பி கொடுத்துருவோம் அக்காவும் ஒத்து வர மாட்டாங்க. இப்படி அமானிதத்தை பேணி பாதுகாக்காத மூமின்கள் ஒரு நாளும் வெற்றி பெறவே முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள். இப்போ உலக வாழ்க்கையே நமக்கு ஒரு அமானிதம் தான், அதை முழுமையாக நம்ம பேணி பாதுகாக்கணும். அடுத்து அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், வஅஹ்திஹிம் ராஉன், வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றணும். வாக்குறுதி என்னது? கையை தூக்கி நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த தெருவுக்கு பெரிய லைட்டு போட்டு தந்து, அது பேர் வாக்குறுதி இல்லை. நாளைக்கு வாரியலா கோதர்பாயம் கேட்டால் வார அப்படின்னா அது வாக்குறுதி, அவ்வளோதான்.
வாரியெல்லாம் கேட்டா வாரேன்னு சொல்லிட்டா வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு நிறைவேற்றாம போற மூமின்கள் வெற்றி பெறவே மாட்டாங்க. இன்னைக்கு முஸ்லீம்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போக விருப்பம் இல்லைன்னா இன்ஷா அல்லாஹ் பாப்போம், ஒன்று வாரேன்னு இல்ல வரலன்னு. இந்த பாப்பம்ங்கிற வார்த்தை யாரு கண்டுபிடிச்சான்னு தெரியல. பாப்போம்னா என்ன, போய் வாரன்னு அர்த்தமா வரலன்னு அர்த்தமா? சரி பாப்போம்னு சொல்லிட்டாரே வந்துருவாரே நம்பி இருப்போம். மறுநாள் பார்த்து என்னங்க வரல, நான் என்ன சொன்னேன் சத்து இன்ஷா அல்லாஹ் சொன்னேன், அல்லாஹ் நாடுனான்னு சொன்னேன், அல்லாஹ் நாடல, அதனால நான் வரல அப்படின்னு என்ன செஞ்சிடறோம், நம்ம சொல்லிடுறோம். இல்லை, ஒரு வாக்குறுதியை உங்கள் மனைவிட்டையோ உங்கள் பிள்ளைகிட்டையோ உங்கள் உடன் பிறந்தார்களிடத்திலோ உங்கள் அண்டை வீட்டாரிடத்திலோ உங்கள் நண்பர்களிடத்திலோ உங்களுக்கு நெருக்கமானவரிடத்திலோ உங்களுக்கு தூரமானவரிடத்திலோ உங்களுடைய முதலாளியிட்டோ உங்களுடைய வேலைக்காரர்களிடத்திலோ யார்கிட்ட எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் அதை நிறைவேற்றியே தீர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கரீமு இதா வஅத வஃபா. உண்மையான ஒரு சங்கையான மனிதன் யார் தெரியுமா? மதிக்க தகுதியான ஒரு மனிதன் யார் தெரியுமா? கண்ணியம் கொடுக்க தகுதியான ஒரு மனிதன் யார் தெரியுமா? கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுற மனுஷனுக்கு தான் மரியாதை இருக்குன்னாங்க ரசூலுல்லாஹ். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறவனுக்கு தான் கண்ணியம் இருக்குன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு எத்தனை வாக்குறுதி, எத்தனை பொய், எத்தனை பித்தலாட்டை, எத்தனை ஃப்ராட் அடிக்கிறோம். நம்ம சொரணையில் இருந்துட்டு தென்காசியில இருந்து இந்தா வந்துட்டேன், தெருக்குள்ள நிக்க, வீட்டு வெளியவா, இந்த திரும்பி நம்ம இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நம்ம நினைக்கிற சின்ன விஷயம் தானேன்ட்டு. இதெல்லாம் ஒரு பாவம், பொய் சொல்றதெல்லாம் ஒரு பாவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கிதுபு யஅகுலுல் ஈமான். நீங்க சொல்ற ஒரு பொய் உங்களுடைய ஈமான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தின்றோம். ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகா உதாரணம் சொன்னாங்க பாருங்க. ஒரு விரவு கட்டை இருக்கு, தீயை வச்சு விட்டீங்கன்னா இந்த விரவு கட்டையை தீ என்ன செய்யும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு ஒண்ணும் இல்லாம கறிக்கட்டே ஆக்கிடும். நீங்க சொல்ற ஒவ்வொரு பொய்யும், நீங்க கொடுத்துட்டு நிறைவேற்றாத ஒவ்வொரு வாக்குறுதியும் உங்களுடைய ஈமான கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்களே. கணித்திற்குரியவர்களே, அப்ப மூமீன்கள் வெற்றி பெறக்கூடிய மூமீன்களுக்கு தொடர்ந்து அல்லாஹ் நிறைய அடையாளங்களை சொல்றா. 8 வாரமாக இதை நாம் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவன் மாற்றங்கள் கொண்டு வர முயற்சிக்கணும். உண்மையான ஒரு முஸ்லீம் என்பவர், உண்மையான ஒரு மூமின் என்பவர், இறை வசனங்கள் ஓதப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவங்களுடைய ஈமான் அதிகரிக்கணும். இறைவனுடைய வேத சொற்களை கேட்டா ஈமான் என்ன செய்யணும், அதிகரிக்கணும். மாற்றுறதுக்கு மாறுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லைங்க, மாறணும்னு முதல் நினைக்கணும். பேசுறோம், இல்லை தொலைவாங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு நம்ம பேசுறோம். இங்க இருந்து போயிட்டு சாப்பிட்டு நினைக்கணும், முடிஞ்சா அசனுக்கு போகுமே அப்படின்னு ஒரு எண்ணமாவது வரணும். வருமா நமக்கு? இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா அப்படி ஒரு எண்ணத்தை நம்ம என்ன செய்யணும், வரவேற்கணும். மாற்றுறதுக்கான வழிகளை நம்ம தொடர்ச்சியாக உண்டாக்கி கொண்டே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்த வாரங்களில் வெற்றி பெற்ற மூமின்களுடைய அடையாளங்களை நாம் தொடர்ச்சியாக சொல்ல இருக்கின்றோம். திருநெல்வேலி பேட்டையிலிருந்து நிஸ்வான் மதரசாக்காக உதவியை நாடி நம்ம பள்ளிக்கு வருகை தந்திருக்கிறாங்க. வந்திருக்கிறது யார் அப்படின்னா, அந்த பள்ளியாசனுடைய அந்த மதரசாவுடைய தலைவரே வந்திருக்காங்க. வேற யாரையும் அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை. மதரசா ரொம்ப ஏழ்மையில் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஏறத்தாழ 60 பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 8, 9, 10 வருடங்களாக நடக்கக்கூடிய ஒரு மதரசா. கூட ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு பஸ் சார்ஜ், அவங்களுக்கு சாப்பாடுன்னு சொல்லி ஒரு 10-300 ரூபா செலவாகுமேன்னு சொல்லி அந்த மதரசாவுடைய தலைவரே தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய சொந்த செலவில் மதரசா நிதிக்காக வந்திருக்கிறாங்க. வெளியே கிட்டத்தட்ட நிறைய நோட்டீஸ்கள் அவங்களுடைய மதரசா பேரில் வச்சுருக்கிறாங்க. நம்ம ஊரால் பொதுவாக நம்ம ஊர் என்றைக்குமே உதவி செய்கிறதுல நம்ம கொஞ்சம் மேலோங்கியே தான் இருக்கும். அதை நம்ம ஒரு பெருமையாகவே சொல்லிக்கணும். நம்மள்கிட்ட ஒன்றுக்கும் வழி இல்லைன்னு சொன்னாலும் கூட நம்மள்கிட்ட இருக்கிறத கொடுத்து சிறப்பாக செஞ்ச அளவுக்கு தான் நம்ம ஊர் இருக்குது. இதுவரைக்கும் நம்ம ஊருக்குன்ட்டு உதவியை தேடி வந்தவங்க எல்லாரும் அப்படி ஒரு புகழை நம்ம ஊருக்கு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. பெரிய பெரிய ஊருக்குலாம் நான் ஊர் பேரை சொல்லலை, பெரிய பெரிய ஊருக்குலாம் போனால் அங்கே கிடைக்காது இங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன ஆட்கள்லாம் நிறைய உண்டு. அதனால் அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ இன்ஷா அல்லாஹ் தாராளமான முறையில் நீங்கள் கொடுத்து உதவுங்க. அவங்களுக்கு உதவுறதுனால நம்ம மதரசாவுக்கு இன்ஷா அல்லாஹ் பெரும் பெரும் உதவிகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி தருவானாக. இந்த பழமையாக சொல்கிறது தான், ஷாபானுடைய மாதம், இது ரஜபினுடைய மாதம், ரஜபு முடிய போது அடுத்து ஷாபானுக்கு அடுத்து நோன்பு. இந்த நோன்பை அடைகிறதுக்கு ஒரு சின்ன பிளான் ஒன்று போடுங்க. ஒவ்வொருத்தவங்களும்
நோன்பை எப்படி நம்ம கழிக்க போகிறோம், எத்தனை நோன்பு வைக்க போகிறோம் அப்படி கணக்கு பண்ணுவோம். எப்படி நோன்பு வைக்க போகிறோம், ஏன்னா 30 நோன்பு வைக்கணும், எப்படி நோன்பு வைக்க போகிறோம், செலவுக்கு என்ன செய்ய போகிறோம். இப்போவுமே ஒரு 100-50 எடுத்து வச்சா நோன்பு வரைக்கும் கடன் வாங்காமல் வட்டி வாங்காமல் நம்மளால் ஓட்ட முடியுமா? ஒரு அளவுக்கு நோன்புக்கான ஒரு ஆயத்தமாக நம்ம ஆகணும். ஏன்னா இந்த 2 மாதமும் ரசூலுல்லாஹ் நோன்புக்காக தான் ஆயத்தமானாங்க. அப்படி ஆயத்தமானதுனால தான் அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான்ங்கிற துஆவை தொடர்ச்சியாக ஓதுனாங்க. ஏன்னா நீங்கள் நோன்பு அடைய போறீங்க 5 வக்துலையும் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அது நோன்புக்கான ஒரு ஆர்வத்தை தூண்டுறது. அப்போ அதனால தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 5 வக்துலையும் அதை நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த ரமலானை நீங்கள் எதிர்நோக்கணும். அந்த ரமலானில் கொடிய நோய்கள் வந்துடக்கூடாது, மழை வந்துடக்கூடாது, காற்றுகள் வந்துடக்கூடாது, கடுமையான வெயில் வந்துடக்கூடாது, கடுமையான பனி வந்துடக்கூடாது, நம்ம அமல்கள் செய்யறதுக்கு எந்த தடைகளும் வந்துடக்கூடாதுன்னு நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்யறதோடு நம்மளை நாமளையும் தயாராக்கி கொள்ளணும்.